7 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த முள்படுக்கை பஞ்சுமெத்தை போன்று அந்த முள்படுக்கையே துள்ளி குதிக்கும் அளவுக்கு அருள் வந்து ஆடிய இந்த பெண் சாமியார் முள்படுக்கையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக படுத்தபடியே காட்சியளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ளது பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோவிலை நாகராணி என்ற பெண் சாமியார் நிர்வகித்து வருகிறார். சிறுவயது முதலே முத்துமாரியம்மன் மீது அளவு கடந்த பக்தியில் மூழ்கிய அம்மையார் நாகராணி ஆண்டுதோறும் மண்டல பூஜையை ஒட்டி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் 48 நாட்கள் விரதம் இருந்து முள்படுக்கையில் ஏறி சாமியாடி அருள்வாக்கு கூறுவது வழக்கம். இதனால் வெளிமாவட்ட மக்களும் லாடனேந்தலுக்கு வந்து நாகராணியிடம் அருள்வாக்கு பெறுவார்கள். இப்படி கடந்த 46 வருடங்களாக முள்படுக்கையில் சாமியாடி நாகராணி அருள்வாக்கு கூறி வரும் நிலையில் 47ஆம் ஆண்டு மண்டல பூஜை மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அப்போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் லாடனேந்தல் பகுதி காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட உடைமுள், இலந்தை முள், கற்றாழை முள் ஆகியவற்றை கொண்டு 7 அடி உயரத்திற்கு கோவில் திடல் முன்பு அமைக்கப்பட்டிருந்த முள்படுக்கையில் ஏறினார் சாமியார் நாகராணி. கழுத்து நிறைய மாலையும் கையில் வேப்பிளையும் வைத்தபடி முள்படுக்கையில் குதித்து குதித்து ஆக்ரோஷமாக சாமியாடிய நாகராணி பிள்ளை வரம், திருமண வரம், வேலை வரம் என பல்வேறு வரம் வேண்டி வந்த பக்தர்களுக்கு முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் அருள்வாக்கு கூறினார். இதையடுத்து வானத்தை பார்த்தபடி அப்படியே முள்படுக்கையில் படுத்தார் நாகராணி. சுமார் 1 மணி நேரமாக முள்படுக்கையில் படுத்தபடியே காட்சியளித்தார். அப்போது பெண்கள் பலர் அருள் வந்து சாமியாடி கொண்டிருக்க முள்படுக்கையை சுற்றி வந்து பொதுமக்கள் பலர் தொட்டு வணங்கினர். மேலும் மேலதாளம் முழங்க கும்மியடித்தும் பக்தி பாடல்கள் பாடியும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.